நிறைய பேர் என்கிட்ட பணம் எப்படி சேவ் பண்றது? ஒரு கார் வாங்குறதுக்கோ, இல்ல வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட்டுக்கோ எப்படி பண்றதுன்னு கேட்குறாங்க. பணம் சேவ் பண்றதுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒண்ணு சேவ் ஃபர்ஸ்ட். சம்பளம் வந்தோனே முதல்ல சேவ் பண்ணிடுறது. 2வது விஷயம் தேவையில்லாத இடத்துல செலவுகள கட் பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான ஹேபிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு 10 சைன்ஸ். இந்த சயின்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மாரி நம்ம பணம் நம்மளுக்கே தெரியாம நம்ம வேஸ்ட் பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸும் கூட. நீங்க மினிமலிஸ்ட்டா இல்லைனாலும் உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். ஆனா அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அது சில பேர் பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு ஓப்பன் பண்ணாமலே கூட ரொம்ப நாள் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நான் நெறைய அந்த அமேசான்ல ரிவ்யூஸ் படிக்கும்போது பார்த்தா, நான் வாங்கிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணேன். ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால ரிட்டர்ன் பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த மாரியான ரிவ்யூஸ் நெறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நான் படிச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு வந்துட்டு, நம்ம ஆர்டர் பண்ணி நம்மளுக்கே அது என்னன்னு தெரியலன்னா, நம்ம தேவையில்லாம ஒரு இம்பல்ஸ்ல டக்குன்னு அத பார்த்தோன்னே ஒரு ஆசையில வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே ஒரு ஆற போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு 2, 3 நாளாவது அட்லீஸ்ட் விட்டு, அதுக்கப்புறமா நம்ம திங்ஸ் வாங்குறது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சைன் பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப்லோட ஹோம் பேஜ் வந்துட்டு சஜெஸ்ட் பண்ற கன்டென்ட்ஸ், நடுவுல வர ஆட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு நீங்க வந்து எப்படி உங்கள வந்து புஷ் பண்றாங்க திங்ஸ் வாங்குறதுக்கு. நீங்க என்ன மாரியான திங்ஸ் ஏன் வாங்குறீங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்க கன்சியூம் பண்ற இன்ஃபர்மேஷன், நீங்க பார்க்குற வீடியோஸ், நீங்க சோஷியல் மீடியால ஏன்னா சோஷியல் மீடியா பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. குழந்தைங்க கூட இப்பலாம் சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. ஸோ அத வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல்டா நம்ம என்ன பார்க்குறோங்கிறத கண்ட்ரோலா இருக்கும். நாங்க ஒரு 2 மாசம் முன்னாடி நான் வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் நெறைய பார்த்தேன். என் ஸ்கின் கேர் ரொட்டீன நான் செட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இன்னமும் ஸ்கின் கேர் ரிலேட்டட் ஆட்ஸ் வந்துட்டு புஷ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்மள ஆட்டோமேட்டிக்கா அது வந்து புஷ் பண்ணுது நம்மள வாங்க வைக்கிறதுக்கு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அடிக்கடி வந்துட்டு டெக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்கிரேட் பண்றது ஒரு ஃபேஷனா, ஒரு ட்ரெண்டா பார்க்கப்படுது நம்மளோட சொசைட்டில. இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரோபோ வேக்கம் இருக்குன்னா, இது வந்து ₹14,000 தான். இருக்கிறதுலயே வந்துட்டு விலை கம்மியானது தான் சூஸ் பண்ணேன். பட் எனக்கு வந்துட்டு இது பேசிக்கா அது என்ன வேலை செய்யணுமோ அது செய்யுது. இதை விட காஸ்ட்லியான 50,000, 1,00,000ன்னு நிறைய ரோபோ வேக்கம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் கேட்கவே வேணாம். பயங்கரமா அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா அது அப்கிரேட் ஆகுதுங்கிறதுக்காக நம்மளும் அதை மாத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாம காசு தான் செலவாகும். ஸோ உங்களோட பொருள் உடஞ்சிருச்சு, இதுக்கு மேல சரி பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மாத்திக்கலாம். தேவையில்லாம அப்கிரேட் பண்ண நம்மளுக்கு மணி தான் வேஸ்ட். அடுத்தது இது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நானுமே இதுக்கு வந்துட்டு நிறைய தர ஆளாயிருக்கேன்னு சொல்லலாம். என்னன்னா நைட் நேரத்துல பெட்ல வந்து படுத்திருக்கும் போது சும்மா போர் அடிக்குது, தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அமேசான் பார்ப்போம், இல்லை மீஷோ பார்ப்போம், ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ல போய் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அதை எடுத்து காட்டில் போடுவோம். ஏதோ ஒரு இம்பல்ஸ்ல அதை வாங்கியும் விட்டுருப்போம். ஆனா அதை நீங்க பார்க்கறது தப்பு கிடையாது. அது உடனே வாங்காம அதை வந்து அவங்க கார்ட்ல ஆட் பண்ணி வச்சிருங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலயாவது அட்லீஸ்ட் பாருங்க. என்ன கேட்டா ஒரு 2-3 டேஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் காலையில வரைக்குமாவது வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க காலையில எந்திரிக்கும் போது உங்களோட மூட் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க, மணி சேவ் பண்ணலாம். அடுத்தது ஒரு பொருள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் வைக்கிறதுக்காக, டெக்காரா மட்டும் யூஸ் பண்றதுக்காக பொருள் வாங்குறது வந்துட்டு கண்டிப்பா மணி வேஸ்ட் தான். இது வந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். டேக் இட் ஃப்ரம் மீ. இந்த பொருள் வந்து ரொம்ப அழகா இருக்கு, டெக்காரா இருக்குன்னு வாங்கினேன். இதை நான் ஒரு 2-3 டைம்ஸ் யூஸும் பண்ணியிருக்கேன். ஈவன் வீடியோல கூட யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ நான் யூஸ் பண்றதே இல்லை. ஜஸ்ட் அது அங்கே இருக்கு, அது ஒரு பீஸா அங்க இருக்கு. அதை நான் தினமும் அதை தொடச்சு அழகு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா நான் அதை துடைக்க வேற இல்லை. நான் வீடியோ எடுக்கும் போது தான் எனக்கே தெரியுது. ஸோ இது வந்துட்டு நம்ம டெக்காருக்காக, ஷோகேஸ்க்காக அப்படின்னு நம்ம வாங்குற பொருட்கள் வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு மணியை வேஸ்ட் பண்ணுது. ஸோ இது நம்ம வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அதில் ஏதாவது பயன்பாடு உள்ளது, டெக்காராவும் இருக்கு அப்படின்னா வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் டெக்கார் வச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி
நல்லா இருக்க பொருளை நம்ம மாத்துறது. ஸோ ஒரு பொருள் இப்போ வாங்குறோம். நான் வந்து லிண்ட் ரோலர் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ண வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மிஷின் உள்ள லிண்ட் ரோலர் வாங்கியிருக்கலாம்ல. நான் ஏன் மாற்றினேன்னா அந்த லிண்ட் ரோலர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால நான் புதுசாக வேற ஒன்று மாற்றினேன். அந்த மாதிரி மாற்றினா ஓகே. அது ஒர்க் ஆகலை, நம்மளுக்கு செட் ஆகலைன்னா சரி. ஆனால் அது நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பொருட்களுக்கு மேட்சிங்காக வைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பொருட்களை திரும்ப திரும்ப கொடுத்து கொடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் பணம் வந்து வேஸ்ட் ஆகும். இன்க்ளூடிங் நம்மளோட, ஏன்னா நம்ம அந்த பொருள் வந்து டீக்ளட்டரும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது நல்லா இருக்கும். ஸோ அதையும் எடுத்து வச்சுப்போம். ஸோ அது ஸ்பேஸையும் வந்து அது வேஸ்ட் ஆகும். அடுத்தது நிறையா ஷாப்பிங் விளாக்ஸ் பார்க்குறது. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த டூர் வந்துட்டு 2.5 years முன்னாடி எடுத்தது. இதுக்கு காரணம் இந்த ஷாப்பிங் விளாக்ஸ், டெக்கார் வீடியோஸ், ஹோம் ரீசெட், இந்த வீடியோஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் அதை இதுக்கு முன்னாடிலாம் கூட அது வந்து நான் வெறுக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சம்திங் பேசியிருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது எனக்கே என்னடா இவ்வளோ கிளட்டர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஷாப்பிங் விளாக்ஸ்லலாம் அவங்க மற்றவங்க வாங்குறாங்க, மற்றவங்க வீடியோக்காக பண்ணுறாங்களா, அது வந்து நம்மளுக்கு தெரியாது. அல்ல அவங்க நிஜமாக தான் வாங்குறாங்களான்னு. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்காக மற்றவங்க விளாக்ஸில், ஷாப்பிங் விளாக்ஸில் காட்டுறத ரியலிஸ்டிக்காக எடுத்துக்காமல் இருக்கிறது நம்மளுக்கு பெட்டர். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ், சாரி டு சே திஸ், பட் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் மாற்றிக்கோங்க. அது வந்து உங்கள் குழந்தைக்கு நல்லது. குழந்தை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நம்ம தான் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பணத்தோட அருமையை நம்ம இப்போ புரிய வைக்கணும் சின்ன வயசுலேயே. ஐந்தில் விளையாதது 50 விளையாது இல்லையா? ஸோ வந்து அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு எடுக்கக்கூடாது. இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி தரணும். கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காம ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று ஃபாலோ பண்ணணும். இந்த வாட்டி நீ டாய் வாங்கிட்ட, இந்த மாதம் வாங்கிட்ட, இனிமேல் நெக்ஸ்ட் மந்த் தான் அப்படி சொல்லலாம். அதில் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது பணத்தோட அருமையை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக கஞ்சமாக இருங்கன்னு நான் சொல்லலை. ஸோ அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பொருள் வாங்குறது. ஏதாவது இப்போது நான் வந்துட்டு இந்த வாட்டர் ஃப்ளாஸர் வந்துட்டு டீத்துக்கு யூஸ் பண்ணுறது, இதை வந்து ஒரு விளாகில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ வந்துட்டு அந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான நிறைய ப்ராடக்ட்ஸ், யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், என்னோட டீத்துக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கும். அதை நம்ம யோசிச்சு நம்மளுக்கு இது தேவையா, நம்மளுக்கு இது வாங்கினா நம்மளுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கணும். ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக போடுவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச யூடியூபராக இருக்கலாம், அவங்க ரொம்ப போடலாம். நானுமே நிறைய போட்டிருக்கேன். பட் அது உங்களுக்கு பயன்பட்டால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. நான் போட்ட வீடியோவாக இருந்தாலும் சரி. அடுத்தது, நம்ம திங்ஸ் வாங்குறது தப்பான விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம வாங்குற பொருள் நம்மளை வந்து ஒரு கடனாளி ஆக்குது, இல்லை நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியல, நம்ம அதை யூஸ் பண்ணாமல் விடுறோம், மற்றவங்களுக்காக வாங்குறோம், நம்ம அதை என்ஜாய் பண்ணலை அந்த பொருளை, இந்த மாதிரிலாம் ஆணுச்சுன்னா அந்த பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் திங். ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது மினிமலிஸ்டாக இருந்தால் திங்ஸ் வாங்கக்கூடாது அந்த மாதிரியான எந்த ரூல்ஸும் இல்லை. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க. ஸோ மினிமலிஸ்டாக இருந்தால் திங்ஸ் வாங்கக்கூடாதுன்னு இல்லை. பட் நம்ம தேவை அறிஞ்சு நம்ம என்ஜாய் பண்ணுற, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான, நம்ம நீடுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் போது நம்மளுக்கு மணியும் சேவ் ஆகும், நம்மளும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.